1 கிளாஸ் கம்மியாக துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோன்னா நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். களைஞ்சி எடுத்துட்டு தண்ணி வந்து 6 கிளாஸ் ஊற்றிருக்கேன். 1 கிளாஸுக்கு 2ன்னா 3 இது எடுத்திருக்கோம், அதனால் 6. இப்போ வந்து காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது தேவையான அளவு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். அது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் குட்டியாக வந்து ஒரு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து புளி வந்து கொஞ்சமாக கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். ஏன்னா சாதமும் அந்த காயும் இருக்கனால கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி வச்சு ஒரு 5 விசில் வச்சுருக்கேன். இது வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிச்சிருந்தா சாப்பிடவே முடியாது. இப்போ 5 விசில் வச்சுட்டு எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா தாளித்து விட போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன். நெய் வேணும்னா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், அப்புறம் 2 வரமிளகா, கருவேப்பில்லை, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம குக்கர்லேருந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சாதம், அதில் வந்து தாளித்து ஊற்றிடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட பிசிபெல்லா பாத் ரெடி ஆயிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக பரிமாறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் ஊற்றுவேன். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி சேர்த்துப்பேன் இதில். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க நெய். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு காம்பினேஷன் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து என்ன பண்ணுவேன்னா, உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அவிச்ச உருளைக்கிழங்குல வந்து சோம்பு, கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, அவ்வளோதான். அதை வறுத்து எடுத்துட வேண்டியதாங்க. ரொம்ப சிம்பிள் தான் இந்த பிசிபெல்லா பாத்து. இன்னொரு மெத்தட் இருக்குது. அது இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.